வணக்கம். இன்னைக்கு நாம உலக பாதுகாப்பு துறையையே அப்படியே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் சிக்கலை பத்தி ரொம்ப தெளிவா நிதானமா புரிஞ்சுக்க போறோம். இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையில நடக்கவிருந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ராணுவ ஒப்பந்தம் இப்போ திடீர்னு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்திச்சிருக்கு. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ரொம்பவே வலுவானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ரெட் லைன், அதாவது ஒரு இறுதியான எல்லைக்கோடு வரையப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நிலைமை சீரியஸா இருக்குன்னா, ஒரு மாபெரும் ஒப்பந்தமே இப்போ ஒரு இறுதி எச்சரிக்கையில வந்து நிக்குது. அது ஏன் எப்படிங்கிறத நாம இப்போ ஒண்ணா ரொம்ப ஆழமா அலச போறோம். முதல்ல இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் மெதுவா உள்வாங்கி பாருங்க. 36 பில்லியன் டாலர்கள். இத இந்திய ரூபாய் மதிப்புல மாத்தி பார்த்தா தலை சுத்துற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. இது ஏதோ ஒரு சாதாரணமான கொள்முதல் கிடையாதுங்க. இந்திய கடற்படைக்கும் விமானப்படைக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா 114 அதிநவீன ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான திட்டம். 36 பில்லியன் டாலர்கள் அப்படிங்கிறது உலக வரைபடத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட பெரியது. இவ்ளோ பெரிய தொகையை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தம் உலக வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப அரிது. அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யான்னு பல நாடுகள் இந்த போட்டியில கடுமையான முயற்சி செஞ்சாலும் கடைசியா பிரான்ஸ் நாட்டோட ரஃபேல் தான் இந்த மாபெரும் வாய்ப்பை பிடிச்சது. ஆனா இவ்ளோ பெரிய தொகை சம்பந்தப்பட்ட ஒரு டீல் இப்போ ஒரு சின்ன நூல் இழையில தொங்கிட்டு இருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். உலகின் மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட் ஒப்பந்தம் ஏன் இப்போ முறிந்து போகும் விளிம்புல இருக்கு? இவ்ளோ பெரிய பொருளாதார லாபம் இரண்டு நாடுகளுக்கும் இருக்கும்போது ஏன் ரெண்டு பேருமே பின்வாங்க தயாரா இருக்காங்க? இதுக்கு காரணம் கண்டிப்பா பணம் கிடையாது. மாறாக இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான தொழில்நுட்ப ரீதியான ஒரு உரிமை பிரச்சனை. எந்த ஒரு நாடும் விட்டு கொடுக்க விரும்பாத சில முக்கியமான தொழில்நுட்ப அணுகல்கள் பத்தின விவாதம் தான் இந்த மாபெரும் ஒப்பந்தத்தை இப்போ ஆட்டம் காண வச்சிருக்கு. அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு நாம புரிஞ்சிக்க முதல்ல இந்தியா இந்த பேச்சுவார்த்தைக்கே வந்தாங்க அப்படிங்கிற பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். பகுதி 1. இந்தியாவின் வான் பாதுகாப்பு மற்றும் விமானப்படை பற்றாக்குறை. இப்போ நாம இந்திய வான் பாதுகாப்போட தற்போதைய யதார்த்த நிலையை கொஞ்சம் கவனிச்சாகணும். இந்தியாவோட எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 42 ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்கள் தேவைன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய நவீன போர் சூழ்நிலை கணக்கில் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்க ஒரு சிறந்த பாதுகாப்பிற்கு 55 ஸ்குவாட்ரன்கள் இருப்பது ரொம்பவே நல்லது. ஆனா தற்போதைய உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வரும் 29 ஸ்குவாட்ரன்கள் மட்டும்தான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச அளவை விட நாம ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருக்கோம். இந்த மிக கடுமையான பற்றாக்குறையை ஈடுகட்ட வேண்டியது ஒரு கட்டாயம். அதனாலதான் இந்த 114 புதிய ஜெட்டுகளை வாங்குவது இந்தியாவிற்கு முற்றிலும் தவிர்க்க முடியாத அவசியமான ஒண்ணா மாறிடுச்சு. பகுதி 2. இந்த சிக்கலை புரிஞ்சுக்க ஒரு எளிமையான ஸ்மார்ட் போன் உதாரணம். சோர்ஸ் கோட் மற்றும் ஐசிடி. இந்த முட்டுக்கட்டைக்கு முக்கிய காரணம் 2 வார்த்தைகள். அதுல முதல்ல சோர்ஸ் கோட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட மைய அமைப்புகளை கட்டுப்படுத்துற ஒரு அடிப்படை மற்றும் யாராலையும் மாற்ற முடியாத இயங்குதல மென்பொருள். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் அந்த விமானத்தோட மூளை. ஆரம்பத்துல இந்தியா பிரான்சிடம் இந்த முழு சோர்ஸ் கோடையும் தான் கேட்டாங்க. ஆனா பிரான்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா வாய்ப்பே இல்ல அப்படின்னு திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல. ஏன்னா எந்த ஒரு நாடும் பல வருஷ உழைப்புல உருவாக்கின தங்களோட அதிநவீன போர் விமானத்தோட முழுமையான சோர்ஸ் கோடை வேறொரு நாட்டுக்கு அவ்வளவு எளிதில் கொடுத்து விட மாட்டாங்க. இதோட சீரியஸ்னஸை இந்தியா புரிஞ்சுக்கிட்டு சரி நாம ஒரு சமரசத்திற்கு வருவோம் அப்படின்னு ஒரு மாற்று வழியை கேட்டாங்க. அந்த மாற்று வழி, அதாவது அந்த சமரசம் தான் இந்த ஐசிடி, இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் டாக்குமெண்ட். இந்த இடத்துல தான் விஷயமே சூடுபிடிக்குது. சோர்ஸ் கோட் தர மறுத்த பிரான்ஸிடம் சரி மூளையை கொடுக்க வேண்டாம், குறைந்தபட்சம் இந்த ஐசிடி அணுகலையாவது கொடுங்க அப்படின்னு இந்தியா கேட்டாங்க. ஐசிடி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விமானத்தோட சிஸ்டத்துல நம்ம நாட்டு வன்பொருள்கள் மற்றும் புதிய ஆயுதங்களை இணைப்பதற்கு தேவையான ஒரு தொழில்நுட்ப அணுகல். அதாவது ஒட்டுமொத்த விமானத்தோட கட்டுப்பாட்டையும் இந்தியா கேட்கல, வெளி ஆயுதங்களை இணைக்க ஒரு சின்ன சாவியை மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அதிர்ச்சி தர வகையில பிரான்ஸ் இந்த ஐசிடி கோரிக்கையையும் நிராகரிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் இன்றைய இந்த மாபெரும் மோதலுக்கான ரெட் லைன் உறுதியா வரையப்பட்டது. இந்த ராணுவ வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பமா இருந்தா ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன் உதாரணம் மூலமா இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்க மொபைல்ல ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் iOS இயங்குதலும் இருக்குல்ல, அதுதான் சோர்ஸ் கோட். அதை உங்களால மாத்த முடியாது. அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். பிரான்ஸ் அந்த உரிமையை வச்சுக்கட்டோன்னு இந்தியா சம்மதிச்சிட்டாங்க. ஆனா ஐசிடி அப்படிங்கிறது உங்க மொபைல்ல இருக்கிற ஆப் ஸ்டோர் மூலமா உங்களுக்கு தேவையான ஆப்புகளை நீங்களே இன்ஸ்டால் செஞ்சுக்கிற உரிமை மாதிரி. இந்தியா இப்போ பிரான்சிடம் கேட்கறது இதை மட்டும்தான்.
உங்க ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற மொபைல்ல எங்க நாட்டு ஆயுதங்கள் அப்படிங்கிற ஆப்புகளை இன்ஸ்டால் செய்ய எங்களுக்கு ஒரு உரிமை கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவின் நியாயமான கோரிக்கை. ஆனா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ற உரிமையை கூட தர பிரான்ஸ் ரொம்பவே தயங்குறாங்க. பகுதி 3. இந்தியா ஏன் இந்த தன்னாட்சி உரிமையை இவ்வளவு பிடிவாதமாக கேட்கிறது? சரி, இந்த ஐசிடி அணுகலை இந்தியா ஏன் இவ்ளோ தீவிரமா, சொல்லப்போனா $36 பில்லியன் டீலையே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஏன் உறுதியா கேக்குறாங்க? காரணம் என்னன்னா, இந்தியா தனக்கென பல அதிநவீன ஏவுகணைகளை உள்நாட்டிலும் கூட்டு முயற்சியிலும் ரொம்பவே வெற்றிகரமா தயாரிச்சிருக்காங்க. உதாரணமா பிரம்மோஸ் செஞ்சி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்த்ரா ஏவுகணை மற்றும் ருத்ரம் போன்ற அதிநவீன ஆயுத அமைப்புகள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் புதுசா வாங்க போற இந்த 114 ஃபைட்டர் ஜெட்டுகள்ல இந்தியா தன்னோட விருப்பப்படி இணைக்க விரும்புறாங்க. ஒவ்வொரு முறை ஒரு ஏவுகணையை சுடணும்னாலும் நாம பிரான்ஸ் நாட்டு ஆயுதங்களே நம்பி இருக்க முடியாது இல்லையா? தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற நம்ம இலக்கை அடைய நம்ம சொந்த ஆயுதங்களை இந்த ஜெட்டுகள்ல பொருத்துவது வெறும் விருப்பம் அல்ல, அது முற்றிலும் ஒரு தேச பாதுகாப்பு அவசியம். ஒருவேளை இந்த ஐசிடி உரிமை நமக்கு கிடைக்கலனா என்ன நடக்கும்? அது எவ்வளவு பெரிய தலைவலின்னு இந்தியா ஏற்கனவே தற்போதைய ரஃபால் ஜெட்கள் மூலமா உணர்ந்திருக்காங்க. முதலாவதா, ஒரு புது ஆயுதத்தை ஜெட்ல இணைக்கணும்னா பிரான்ஸ் அரசிடமிருந்து சுமார் 10 வகையான வெவ்வேறு அனுமதிகளை பெறணும். இரண்டாவதா, இந்த தொழில்நுட்ப இணைப்பிற்காக அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு கட்டணம் செலுத்தணும். மூன்றாவதா, இந்த அப்ரூவல் எல்லாம் முடிஞ்சு அந்த ஆயுதம் முழுமையா இணைக்கப்படுறதுக்கு பல மாதங்கள், ஏன் சில சமயம் பல வருடங்கள் கூட தாமதமாகலாம். இது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா ராணுவ ரீதியா இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக மற்றும் பொருளாதார கனவாக ஒரு பெரிய சிக்கலா இந்தியாவிற்கு மாறியிருக்கு. இந்த மாதிரி நிர்வாக தாமதங்கள் பீஸ் டைம்னு சொல்லப்படுற சாதாரண காலங்கள்ல ஒருவேளை பொறுத்துக்கப்படலாம். ஆனா ஒரு உண்மையான போர்க்காலத்துல இது எத்தகைய மோசமான விளைவை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. ஒரு போர் நடக்கும்போது உடனடி முடிவுகளும் சமயோசிதமான புதுமைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்கில் போரின் போது இந்தியா என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. இமயமலையோட உச்சியில இருக்கிற எதிரிகளை தாக்க அந்த உயரத்திற்கு ஏற்றவாறு நம்ம பீரங்கிகளை நாமளே உடனடியாக மாற்றி அமைத்தோம். அது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான போர் வியூகமா அமைஞ்சது. அதே போல நாளைக்கு ஒரு நெருக்கடியான போர்ச்சூழல்ல புதிய ஏவுகணைகளை உடனடியாக ஜெட்டுகளில் இணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா அதற்காக நாம பிரான்சிடம் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுமதி கேட்டுக்கிட்டு மாதக்கணக்கில் காத்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. போர்ச்சூழலுக்கு ஏற்ப உடனுக்குடன் மாற்றி அமைக்கும் திறன் இந்தியாவிற்கு இருந்தே ஆகணும். அதனாலதான் இந்த ஐசிடி அணுகல் இந்தியாவுக்கு ஒரு உயிர்நாடியான தேவையா இருக்கு. பகுதி 4. இப்போ பிரான்ஸ் தரப்புல இருக்கிற நியாயத்தையும் நம்ம பார்க்கணும். பிரான்சின் அச்சம் அறிவுசார் சொத்துரிமை. பிரான்ஸ் நாட்டோட மிகப்பெரிய பயம் இதுதாங்க. ரஃபேல் விமானத்தோட ரொம்ப முக்கியமான பலமே அதுல இருக்கிற ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலக்ட்ரானிக் போர் கட்டமைப்பு தான். இதுதான் அவங்க தொழில்நுட்பத்தோட மகுடம், அவங்களோட கிரவுன் ஜுவல். இப்போ இந்தியா கேட்கிற இந்த ஐசிடி அணுகலை பிரான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதன் மூலமா இந்த அதிநவீன ஸ்பெக்ட்ரா கட்டமைப்போட ரகசியங்கள் வெளியே கசிந்து விடுமோ அப்படின்னு பிரான்ஸ் ரொம்பவே அஞ்சுறாங்க. பல பில்லியன் டாலர்கள் செலவிட்டு பல வருடங்கள் உழைச்சு அவங்க உருவாக்கின ஒரு டாப் சீக்ரெட் தொழில்நுட்பத்தை வேறொரு நாட்டுக்கு அணுகு கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை ஏற்படுத்துது. இதை நாம ஒருதலைபட்சமா பார்க்க முடியாது. அறிவுசார் சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் இது பிரான்ஸ் தரப்புல இருக்கிற ஒரு மிக நியாயமான கவலை தான். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான புவிசார் அரசியல் ட்விஸ்ட் என்னன்னா ரஷ்யாவின் அச்சுறுத்தல். இந்தியா இந்த ஜெட்ல இணைக்க துடிக்கிற பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்குன ஒரு கூட்டு தொழில்நுட்பம். இப்போ பிரான்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ரஃபேல் ஜெட்ல இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா இணைக்கும் போது ரஃபேல் ஜெட்டோட முக்கியமான தரவுகள் அந்த ஏவுகணை மூலமா மறைமுகமா ரஷ்யா கைக்கு போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்றைய உலக அரசியல் சூழல்ல உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல ரஷ்யாவிடம் தங்களோட போர் விமானத்தின் தரவுகள் செல்வதை பிரான்ஸ் துளியும் விரும்பல. ஆக ஒருபுறம் இந்தியாவின் தன்னாட்சி தேவை, மறுபுறம் பிரான்சின் தொழில்நுட்ப பாதுகாப்பு அச்சம், இது ரெண்டும் தான் இந்த $36 பில்லியன் முரண்பாட்டுக்கு ஆணிவேரா இருக்கு. பகுதி 5. இறுதி முடிவு. ரஷ்யா, தேஜஸ் மற்றும் வரையப்பட்ட அந்த எல்லைக்கோடு. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவோட கடுமையான நிலைப்பாடு என்ன தெரியுமா? ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஐசிடி அணுகல் இல்லை என்றால் இந்த ஜெட் எங்களுக்கு வெறும் குப்பை தொட்டி தான். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு போர் விமானத்தை பல கோடிகள் கொடுத்து வாங்கி அதுல தங்களுக்கு தேவையான தங்களோட சொந்த ஆயுதங்களையே இணைக்க முடியலன்னா அந்த விமானம் போர்க்களத்துல முழுமையா பயன்படாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தெளிவா இருக்காங்க. $36 பில்லியன் கொடுத்து ரிமோட் கண்ட்ரோல் வேற ஒருத்தர் கையில இருக்கிற மாதிரியான ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட விமானத்தை வாங்க இந்தியா கொஞ்சமும் தயாராக இல்லை அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே உணர்த்துது. இந்தியா இவ்வளவு துணிச்சலா ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு காரணம் சும்மா இல்லைங்க. அவங்க கிட்ட இப்போ 2 வலுவான மாற்று வழிகள், அதாவது பேக்கப் பிளான்ஸ் இருக்கு.
மாற்று ஒன்று ரஷ்யாவோட சுகோய் 57. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முழுமையான சோர்ஸ் கோட்டையை இந்தியாவிற்கு தரோன்னு ஆஃபர் பண்றாங்க. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவுல சாதகமான ஒரு விஷயம். மாற்று 2 இந்தியாவோட சொந்த தயாரிப்பான தேஜஸ். இது முழுமையான இறையாண்மை கொண்ட நம்ம நாட்டு சொந்த விமானம். இதுல சில என்ஜின் தயாரிப்பு தாமதங்கள் இருந்தாலும் இது 100% நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும் ஒரு உறுதியான மாற்று வழி. இந்த 2 துருப்புச் சீட்டுகளை கையில வச்சுக்கிட்டு தான் இந்தியா இந்த பேரத்துல இவ்ளோ உறுதியா நிக்குது. நீங்க ஐசிடி தரலைனா பரவாயில்ல, நாங்க ரஷ்யாவோடனோ அல்லது எங்களோட சொந்த தயாரிப்புல கவனம் செலுத்திக்குவோம் அப்படிங்கறதான் இந்தியா பிரான்சுக்கு சொல்ற ரொம்ப தெளிவான செய்தி. இந்த ரொம்பவும் சிக்கலான ஆனா சுவாரஸ்யமான புவிசார் அரசியல் சதுரங்க விளையாட்டுல ஒரு புறம் $36 பில்லியன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பு மற்றும் பல தசகங்களான நீண்ட கால நட்புறவு, மறுபுறம் ஒரு நாட்டோட தன்னாட்சி மற்றும் அறிவுசார் தொழில்நுட்ப பாதுகாப்பு. இந்த மாபெரும் செஸ் கேம்ல கடைசியா யார் இறங்கி வரப்போறாங்க? பிரான்ஸ் தன்னோட தொழில்நுட்ப பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்தியா கேக்கும் ஐசிடி அணுகலை வழங்குமா, அல்லது இந்தியா இந்த மாபெரும் ஒப்பந்தத்தையே முறித்துக்கொண்டு வேற வழியை நோக்கி செல்லுமா? உலக வல்லரசு போட்டியை நிர்ணயிக்க போகும் இந்த மிகப்பெரிய கேள்வியோடு இன்றைய இந்த அலசலை நாம நிறைவு செய்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இதுல விட்டு கொடுப்பாங்க? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான ஆழமான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.